அமெரிக்கால மீன் வாங்க போலாம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா, ஒரே சால்மன் ஃபிஷ் அந்த ஆரஞ்ச் கலர்ல இருக்குல்ல, அது எல்லாமே சால்மன் ஃபிஷ் தான் வச்சிருப்பாங்க. சால்மன்ல நெறைய புரோட்டீன் இருக்கு. அதுல நெறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குன்னு இங்க இருக்கவங்க அத தான் வாங்குவாங்க. நம்மளுக்கு அது வாங்கி போர் அடிச்சு போச்சு. அதனால இந்த தடவ ராக் ஃபிஷ்ன்னு ஒரு ஃபிஷ் ட்ரை பண்ணலான்னு, இது ஒரு ஃபார்ம் ரைஸ்டு ஃபிஷ் தான். இது நம்ம ஊர்ல என்ன மீனுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க யாராவது சொல்லுங்க. இப்ப இந்த மாரி சொபிஸ்டிகேட்டட் கிச்சன்லலாம் மீன் கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த வீடியோல நம்ம அத தான் பார்க்க போறோம். எப்படி மீன் கழுவுறதுன்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே உப்பு போட்டு, எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா ஊற வச்சுருவேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு கிச்சன் டூல் வச்சு நல்லா தேய்ச்சோம்னாக்கா, அது நல்ல வெள்ளையா வந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுன்னா, நம்மளுக்கு நல்ல ஷார்ப்பான கத்தி வேணும். ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல சிசரு அந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால வீட்ல இது மாதிரி கட் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரி குத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா, அத எடுத்து வச்சுட்டு அந்த நடுமுள் வரக்குள்ள அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கட் பண்றதுக்கு. அத போட்டு 2 தாக்கு தாக்குனோம்னா அது கட் பண்ணிடலாம். எப்பவுமே எனக்கு வந்து இந்த தலைய வந்து குழம்புல போடுறது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதுவே பாதி குழம்பு எடுத்துக்கும். அதனால எப்பவுமே தலைய கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னாக்கா, தேவையில்லாத அந்த ஸ்கிராப்பி பீஸ்லாம் இருக்கும்ல, அத நல்லா கட் பண்ணி அதுல இருக்கிற வாயி எல்லாத்தையும் எடுத்துருவேன். அப்பதான் அத பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இல்லாம இருக்கும். நெறைய பேருக்கு தலைய வந்து அப்படியே போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லலாம் வந்து சண்டையே வரும். யாருக்கு வந்து மீன் மண்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மீன் மண்டைய பார்த்தா ஒரு அலர்ஜி. அது பக்கமே போமாட்டேன். ஆனா இப்ப நான் குக் பண்றதுனால அது தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. அதனால அப்படி கொஞ்சம் நீட்டா கட் பண்ணி அப்படி குழம்புல போட்டுருவேன். அப்புறம் நல்லா ஒரு வறுவல் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு சண்டே லஞ்ச முடிச்சாச்சு. இது மாதிரி அமெரிக்க வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.